வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தொடரின் இடையே இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கர் ட்ரக்கை சந்தித்தார் ஜனாதிபதி அனுருகுமார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் அவர்களது ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திற்குள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களான இரு அமைச்சர்களின் மனைவிமாருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 80வது ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தொடரின் இடையே இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்ட நாள் நட்புறவையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பையும் பலப்படுத்தும் நோக்கில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சர் விஜித ஹேரத் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க துணை வெளிவிவகார செயலாளர் ஆலிசன் ஹூக்கரையும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்திருந்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் இலங்கை அமெரிக்கா இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பொதுவான முன்னுரிமைகள் தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 80வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அமெரிக்காவில் நேற்றிரவு நியூயார்க் நகரை சென்றடைந்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த கூட்டத்தொடரில் அமெரிக்க நேரப்படி இன்று பிற்பகல் 3:15 அளவில் உரையாற்ற உள்ளார். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதமர் நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தனி ஜெயந்த சந்திரஸ்ரீ ஜெயசூரிய உள்ளிட்டோரால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இணைந்துள்ளார். இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரோடு இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக 2025 செப்டம்பர் 21 இலங்கைக்கு வருகை தந்த இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி செப்டம்பர் 23 பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் இந்தியா இலங்கை இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தல், நீண்டகால நட்புறவை வலுப்படுத்தல் மற்றும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் கடல்சார் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்வதில் கூட்டு நடவடிக்கையின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இதனுடன் இலங்கை கடற்படை அதிகாரிகளுக்கான பயிற்சி வாய்ப்புகளை இந்திய அரசாங்கம் வழங்குவது குறித்தும் பேசப்பட்டது. இலங்கை கடற்படையினால் 12வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலி கலந்துரையாடல் 2025 சர்வதேச கடல்சார் மாநாட்டில் கலந்து கொண்டதை அடுத்து அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி செப்டம்பர் 25 இந்தியாவுக்கு திரும்புகின்றார். இந்த சந்திப்பில் இந்திய அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவசந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாரிகா போகாவத், வெளிவிவகார அமைச்சர் மற்றும் வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் தெற்காசிய மற்றும் சார்க் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சம்பந்த பத்ரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மின்சார சபை மறுசீரமைப்பு தொடர்பான புதிய சட்டமூலத்தை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் மின்சார சபை தொழிற்சங்கங்களுடன் நேரடியாக கலந்துரையாட வேண்டும். பாராளுமன்றத்தில் அறிவிப்பது மட்டும் பயனற்றது என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் மேலும் கூறியதாவது: இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் சட்டமூலம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே அந்த சட்டமூலத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்களை எங்களிடம் தெரிவிப்பதற்கு பதிலாக தொழிற்சங்கங்களுக்கு தெளிவுபடுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக முயற்சிக்க வேண்டும். கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மின்சார சபையின் மாற்றங்களை மேற்கொள்ள முயன்ற போதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. அப்போது அந்த எதிர்ப்பில் தற்போது அரசாங்கத்தில் உள்ளவர்களும் பங்கு பெற்றிருந்தனர் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திற்குள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது. ஆனால் அவர்கள் வழங்கிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அதேவேளை அவர்களின் சொத்துக்கள் மிக குறுகிய காலத்துக்குள் அபாரமாக உயர்ந்துள்ளது. சுருக்கமாக சொல்வதானால் குறுகிய காலத்திலேயே கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளார்கள். எங்களை விமர்சித்தவர்கள் இப்போது எங்களை விட செல்வந்தர்களாகிவிட்டனர். இந்த சொத்துக்களை 76 ஆண்டுகளாக உழைத்து பெற்றார்களா அல்லது மறுமலர்ச்சி அரசாங்கத்தின் ஒரே வருட காலத்திலேயே சம்பாதித்தார்களா என்பதனை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். தனது வாழ்நாளில் சேர்த்த மக்கள் என்ற சொத்துத்தான் மற்ற எல்லா செல்வங்களையும் விட மேலானது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் வெளியிட்ட பதிவொன்றில் கால்டன் இல்லத்தின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்சவை சந்தித்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார்.
லெப்டினன்ட் கேர்னலாகவும் பாதுகாப்பு செயலாளராகவும் பின்னர் உயிர்களை காப்பாற்றிய ஜனாதிபதியாகவும் பணியாற்றிய கோட்டாபயவால் தான் பெருமை அடைகின்றேன். அவர் எப்போதும் மக்களை பாதுகாத்ததல் என்பதில் எனக்கு மரியாதை உண்டு என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் போர் முடிவடைந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அப்போது எனது அருகில் முன்னாள் அமைச்சர்கள் விமல் வீரவன்ச இருந்தார். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த சில நாட்களாக கால்ஜன் இல்லத்திற்கு வந்து மக்களுடன் உரையாடியதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் உண்மையான சொத்து மக்களின் புன்னகை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களான இரு அமைச்சர்களின் மனைவிமாருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த முறைப்பாடு நவ ஜனதா பெரமுன கட்சியினால் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அது அமைச்சர் சமந்த வித்யாரட்ன மற்றும் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன ஆகியோரின் மனைவிமாரை குறிவைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முறைப்பாட்டின்படி பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்னவின் மனைவி தற்போது ஒரு அரசாங்க பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இருப்பினும் அவரது வங்கிக் கணக்கில் 6 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தின் மூலத்தை பற்றி சந்தேகம் எழுந்துள்ளதால் அது குறித்து விசாரணை அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் அமைச்சர் சமந்த வித்யாரட்னவின் மனைவியும் ஆசிரியராக பணிபுரிகின்றார். ஆனால் அவர் 15ற்கும் மேற்பட்டு வங்கி கணக்குகளை வைத்திருப்பதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவை எவ்வாறு உருவானது என்று எந்த மூலங்களின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நவ ஜனதா பெரமுன வலியுறுத்துகிறது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆணைக்குழுவின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையில் தங்காலையில் கைப்பற்றப்பட்டு ஐஸ் லோரி வழக்கை தொடர்ந்து துபாயில் தங்கி செயல்படுவதாக நம்பப்படும் பாதாள உலக குழு தலைவர் உணகுருவை சார்ந்து தொடர்புடையதாக கருதப்படும் ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு அம்பலமாகியுள்ளது. போலீசார் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி சீனிமோதரம் மற்றும் கொடவெல்லவில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் மற்றும் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் ஆகியவற்றின் மொத்த எடை 705 கிலோகிராம் 170 கிராம் ஆகும். இது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய நில அடிப்படையிலான போதைப்பொருள் பறிமுதலாகும். இதன் சந்தை மதிப்பு 10 பில்லியனை தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சீனிமுதர பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சம்பவ இடத்தில் இருந்ததாக கூறப்படும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். விசாரணையில் சீனிமுதர வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 லொரிகளிலும் கொடவெல்லவில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்த 3வது லொரியிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருட்கள் ஈரான் அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு இலங்கையின் தெற்கு கடற்கரையில் இறக்கி உள்நாட்டில் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைத்தவர் உணகுருவை சார்ந்து என்று நம்பப்படுகிறது. அவர் பெயர் ஏற்கனவே பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வழக்குகளில் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.